இந்தியா சினிமாலே நெப்போட்டிசம் அதிகமாக இருக்கிற எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்டை கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிடுவோம். எந்த ஸ்டேட்னா தெலுங்கு தான். ஸோ அப்படி இருக்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட நெப்போட்டிசம் ட்ரீயை பற்றி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இல்லை என்டிஆர் குடும்பம். என்டிஆருக்கு மொத்தம் 12 குழந்தைங்க. அவரோட பையன் தான் பாலகிருஷ்ணன் அவர்கள். அதுக்கடுத்து அவரோட இன்னொரு பையன் பேர் தான் ஹரிகிருஷ்ணன். ஸோ அவரோட பையன் தான் என்டிஆர். ஸோ ஜூனியர் என்டிஆர். இவர் ஒரு தம்பி இருக்காரு, அவர் பேர் தான் கல்யாண்ராம். அந்த கல்யாண்ராம் படத்தெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. மொட்டை சிவா கெட்ட சிவாலாம் அவர் தான் அந்த சைடு பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்து ஒரு ஃபேமிலியை பார்க்கணும்னா அடுத்து நம்ம நாகார்ஜுனா ஃபேமிலியை தான் பார்க்கணும். ஏஎன்ஆர் அக்னி நாகேஸ்வரன் ராவ். ஸோ இவரோட பையன் தான் நாகார்ஜுனா. ஸோ நாகார்ஜுனாவுக்கு ஒய்ஃபோட பையன் தான் நாக சைத்தன்யா. அவரோட மாமா யாருன்னு தெரியுமா? வெங்கடேஷ் தாங்க. ஸோ அவர் வெங்கடேஷோட கூட வந்த அண்ணன் பையன் தான் ராணா டகுபதி. ஸோ இவர் தான் நம்ம பாகுபலி படத்துலலாம் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து நாகார்ஜுனாவுக்கு 2வது மேரேஜ் ஆனிச்சு அண்ணாமலாவோட. ஸோ அவங்களுக்கு பிறந்த பையன் தான் அகில். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து அப்படியே வந்தோமா வச்சுக்கோங்களேன், அல்லு ராமலிங்கர். இவர் வந்து அல்லுஜனோட தாத்தா. அவருக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. அதில் ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் சிரஞ்சீவி. அதுக்கு ஒரு பையனோட பிள்ளைங்க தான் அல்லு அர்ஜுனும் அம்மா அல்லு சுரேஷும். ஸோ இப்படியே சிரஞ்சீவி ஃபேமிலி இவங்களோட ஒன்றாயிடுறாங்க. அதுக்கு சிரஞ்சீவிக்கு கூட பிறந்தவங்க 2 பேர். அதுக்கடுத்து நாகேந்திர பாபு, பவன் கல்யாண். அதுக்கடுத்து சிரஞ்சீவியோட பையன் தான் ராம் சரண். அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து நாகேந்திர பாபுவோட பையன் யாருன்னா வருண் தேஜ். இவர் படம் நீங்க விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க. F2லாம் இவர் நடிச்சிருக்காரு. F2 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இல்லை, தெலுங்கு படத்தை இவங்க டப் பண்ணும்போது அந்த பேரை தான் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க தங்கச்சி பேர் நியரிக்கா கொண்டாடிட்டிலே ஏதோ ஒன்று. அந்த பேர் எனக்கு நான் கரெக்டாக சொன்னேனா இல்லையான்னு தெரியல, தப்பாக சொன்னி தான் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே பவன் கல்யாணுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு மொத்தம் 3 மேரேஜ்லாம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபேமிலி ட்ரீ இன்னும் வரல. ஃபியூச்சரில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே மகேஷ் பாபு ஃபேமிலிக்குள்ளே போயிடுவான். மகேஷ் பாபு அப்பாவுக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. ஆனால் அதில் மகேஷ் பாபு தான் நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு நடிகர். அதுக்கு தான் அவர் தம்பி இருக்காரு. அவரெல்லாம் மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் பேர் சுதர் பாபு. ஆனால் அவர் ஒரு ஆக்டர். மகேஷ் பாபு ஃபேமிலியிலேருந்து பெருசாக இன்னும் ட்ரீ வரலங்க. ஆனால் உண்மையிலே சொன்ன மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி வெறும் 3 குடும்ப கையில் தான் இருக்குது.